ச்சே! ரேக்கா ஊர்லேருந்து வரப்பெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். வீட்லயே விளையாடிக்கிட்டு, அங்கேயும் இங்கேயும் சேட்டை பண்ணிக்கிட்டு, கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம் டூரு. ராமேஸ்வரம், திருச்செந்தூர் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு எல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கோம். இந்த தடவை ரேக்கா வந்து தான் இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு குடும்பத்தில். தப்பு அவன் மேலே இல்லையே, அவளோட குணம் அப்படியே தான் இருக்குது நல்லவ எப்பவும். என் அப்பா அம்மா தங்கச்சி தான் குணம் எப்போ தான் மாறுமோ. இங்கேயே பிறந்து வளர்ந்துட்டோம். அந்த நாட்களெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்குமா? இந்த வீட்டை விட்டு போயிட்டா நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை, மாமாவை இன்னமும் கஷ்டப்படுத்தக்கூடாது. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து எப்போ ஊரெல்லாம் சுற்றி சிரித்து சந்தோஷமா இருக்க போகிறோம்னு தெரியலையே. மாமா அத்தை ரேக்கா நல்லவங்க தான், மற்றவங்க தான் மோசம். இவங்க எல்லாரும் எப்போ திருந்தி எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோமோ. அத்தை ஊருக்கு போகிறக்குள்ளே பேசி ஒரு வாட்டியாவது எல்லாரும் உட்காந்து குடும்பத்தோட நிலாசோறு சாப்பிடணும். ஏன் சிவா கால் பண்ணவே இல்லை? கொரியர் என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் வேற நான் கூப்பிட்டா அவருக்கு போக மாட்டேது. அதையும் பார்த்துட்டு நீங்களே கூப்பிடுங்கன்னு நான் சொன்னேன், கூப்பிடவே இல்லையே. ரேக்கா என்னம்மா பண்ணுற? தூங்கி எழுந்திரிச்சிட்டு சும்மா தான்ப்பா படுத்திருந்தேன். வெள்ளசாமி சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தானா ரேக்கா? கொண்டு வந்தாங்கம்மா, ஒரு ஜூஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு கொண்டு வந்தாங்க. ஜூஸ் சாப்பிட்டேன், நட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் அங்கே வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் ஏம்மா சாப்பிடல? வயிறு பசிக்கல? பசிக்கலப்பா. சாரிம்மா, பெரியவங்க சண்டையில் பிள்ளைகளை கவனிக்காம விட்டுட்டோம். பரவாயில்லப்பா. உள்ளே வாங்கப்பா, ஏன் வெளியவே நிற்கிறீங்க? சாரி மாமா, எங்களுக்கு கோவம் ஆதங்கம் வருத்தம் இதில் என்னெல்லாமோ பேசிட்டோம். உங்களுக்கும் சங்கடம் தான், மன்னிச்சிடுங்க மாமா. பரவாயில்லப்பா, எங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்லலைனாலும் நானாவது சில விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். தப்பு என் மேலேயும் இருக்குது, அதனால தான் இத்தனை பிரச்சனை. எங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலேயும் எங்கள் மேலேயும் கோவமாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லலான்னு வந்தோம் மாமா. அவங்களுக்கும் கோபம் இருக்கிறது வாஸ்தவம் தானப்பா. அவங்க எதிர்பார்த்தது நினச்சது நடக்கல அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கோபம் வரத்தானே செய்யும். சரிப்பா, நாங்கள் பார்த்து இருந்துக்கிறோம். இல்லை மாமா, அவங்க கோபத்தில் என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சவங்கன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். அதான் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை செய்ய துணிஞ்சவங்கன்னு தானே தெரியுது. நானும் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான்ப்பா இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் எதுனாலும். சரிங்க மாமா. ரேகா சிஸ்டர், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு போய் என்ன வேணால் பண்ண துணிஞ்சவங்க தான். உங்களுக்கு அவங்கள பற்றி இன்னும் சரியாக தெரியாது, இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்கண்ணா. எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். எதுக்கும் எங்கள் மொபைல் நம்பர் தரோம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டேங்க. சரிங்க ரேகா, எதுக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்க. சரி மாமா, நாங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போனோம், அங்கே இல்லை, அதனால தான் இங்கே வந்தோம். சாரி ரேகா, சாரி மாமா, டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பரவாயில்லப்பா. சரி, நாங்கள் வரோம் மாமா. சரிப்பா. அம்மாடி ரேகா, நீ எதையும் நினச்சி பயந்துட்டு இருக்காத, எதுனாலும் பார்த்துக்கலாம். சரிங்கப்பா. அப்பா பொண்ணு கல்யாணம் ஆன நாள்லேருந்து இதே வார்த்தையை தான் நான் கேட்குறேன். எதுனாலும் பார்த்துக்கலாம். பொண்ணு அதே மாதிரி தான், சாமி மாடு மாதிரி அப்பா சொல்கிறதுக்கு எல்லாம் ஆமாஞ்சாமி போகிறது மட்டும்தான் இவ வேலை. ஏம்மா கும்மி, அவர் ஏன் அப்பா அம்மா எனக்கு எதுனாலும் நல்லது தான் செய்வார், சொல்லுவார். அதில் ரேக்கா, எதுனாலும் பார்த்துக்கலாம்னா எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன பண்ண முடியும்? ப்ராப்ளம்ஸாக ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். பின்ன என்ன, தலையில் கையை வச்சுட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு உட்காந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? உங்கள் 2 பேர்த்து கூட பேசி ஜெயிக்க முடியுமா? லாயர் ஆக வேண்டியவர் ஏதோ பிஸ்னஸ் மேன் ஆயிட்டீங்க. அப்படி வா என் வலிக்கு. பின்ன வந்து தானே ஆகணும். கல்யாணம் ஆன நாள்லேருந்து உங்கள் ஷூக்கு பின்னாடி தானே நாய் மாதிரி வாலாட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். பின்ன என்னங்க? அப்போ நீ உண்மையை ஒத்துக்கிற, நீ நாயின்னு இல்லை? பின்ன ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். வேதாளத்தை கட்டிக்கிட்டு முருங்கை மரம் ஏற மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஓ, அப்போ நான் வேதாளமா? இல்லைங்க, அப்படி சொல்லலை. வேற எப்படி சொன்னீங்க மேடம்? ஐயோ, வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்கலாமலாவே, இப்போ எப்படி தப்பிக்கிறது? வேதாளத்தை அடக்கி ஆண்ட விக்ரமாதித்தன் நீங்கள் தான் சொல்ல வந்தேன். அப்படியே பேச்ச மாத்திருவாளே. ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துடுவீங்களே. அப்படி இல்லை ரேக்கா, எங்க செல்ல பொண்ணு ஒன்றும் மறப்புமா என்ன? என் லவ்லி டாடி. பாத்தியா, நீ ஏன் புருஷனை கிள்ளி வைக்கிற? அவர் எனக்கு அப்பா. உனக்கு அப்பா ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு புருஷன் ஆயிட்டார். ஏன் சிவாவை நீ தொடாத. பாரா, இப்போதான் சண்டை போட்டாங்க, அதுக்குள்ளே ஏன் சிவாவா? நாங்கள் எங்கே சண்டை போட்டோம்? உண்மையை தானே சொன்னேன். ஓ, அப்போ நீங்கள் சண்டை போடலையா? அதெல்லாம் சும்மாமா. தெரியும்ப்பா.
அப்போ உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டையே வந்தது இல்லையாப்பா? உங்களுக்கு அம்மா மேலே கோவமே வராதா? கோவப்பட்டு என்ன ஆக போகுது? கண்ணாடி மேலே கல் எறிஞ்ச மாதிரி தான் ஆகும். அதுவும் உங்கள் அம்மா கூட எல்லாம் சண்டை போட்டா யானை தான் தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிட்ட கதை தான். அப்போ உங்களை நீங்கள் யாரைன்னு சொல்லிக்கிறீங்க? கோவப்பட்டு சண்டை போடும்போது விடுற வார்த்தைகளால் சண்டை இன்னும் பெருசுதான் ஆகும். அவங்க கோவப்பட்டு கத்துறாங்களா, நல்லா கத்தி முடிக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க அமைதியான பின்னாடி எதுவுமே சொல்லி புரிய வைக்க வேண்டியதுதான். ஓ, அப்போ அம்மா கோவப்பட்டு நல்லா கத்துவாங்களா? இது நாள் வரைக்கும் நான் இருக்கும்போது அப்படி செஞ்சதே இல்லையேப்பா. நான் என்னைக்கு கோவப்பட்டு கத்தினேன்? அதை வேற இவ பார்க்கலன்னு கேட்குறா. அப்போ நீ கோவப்பட்டு கத்தவே மாட்டியாமா? என்ன கேட்கணும்னு தோணுதோ பட்டுன்னு கேட்டுருவேன், அவ்வளோதான். உங்கள் அப்பாவும் நான் கேட்குறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லி சமாளிச்சிடுவார். அப்போ அப்பா கோவப்பட்டு கத்திருக்காரா? அவர் என்ன திட்டணும்னு தோணுதோ திட்டிட்டு இதனால தான் திட்டினேன்னு காரணம் சொல்லிடுவார். நானும் அதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். பயங்கரமான ஆளுக தான். யாரை எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இப்போதான் ரேக்கா. முதல்லலாம் உங்கள் பாட்டிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சண்டை வரும்போது உங்கள் அம்மா சைடு சப்போர்ட் பண்ண முடியாது, உங்கள் பாட்டி சைடு சப்போர்ட் பண்ண முடியாது. உங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணால் உங்கள் அம்மாவுக்கு கோச்சுப்பா, உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் பாட்டிக்கு கோச்சுப்பாங்க. 2 பேர்த்துக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதுண்டா சாமின்னு ஆயிரும். எல்லா மாமியாருங்க மாதிரியும் பாட்டியும் ரொம்ப கோவப்படுவாங்களோ? அவங்க கோவத்தை அதிகரிக்க கூடாதுன்னா உங்கள் அம்மா கிட்ட பாட்டிக்கும் பாட்டிக்கிட்ட அவங்க அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டோம் இன்னும் அவங்க மேலே கோவம் தான் அதிகரிக்கும். உங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மா மேலே கோவம் அதிகரிக்கும், இன்னும் ரொம்ப பண்ணுவாங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் பாட்டி மேலே வெறுப்பு அதிகரிக்கும், அதனால ரொம்ப விலகி போயிடுவாங்க. நான் இந்த சண்டையெல்லாம் பார்த்ததே இல்லையே. மாமியார் வீட்டுக்கு போனால் பார்க்கலாம். உனக்கு தான் மாமியார் மாமனார் யாருமே இல்லையே. ஆமாப்பா, எப்படி பாருங்க, சிவாவுக்கும் யாருமே இல்லை, ஒரே பையன். இங்கேயும் நானும் ஒரே பொண்ணு. உங்ககிட்டயும் சிவாக்கிட்டேயும் தான் சண்டையும் போடணும், ஏதாவதுன்னா ஷேரும் பண்ணும்ப்பா. அதுலேயும் ஒரு நல்லது இருக்கும் விடுமா. ஆமாம்ப்பா. சரி, சிவா கூப்பிட்டாரா? இல்லைப்பா, நீங்கள் வரும்போது நானும் கொரியர் ஆஃபீஸில் கேட்டுட்டு ஃபோனு என்னன்னு பார்த்துட்டு கூப்பிட சொன்னேன் இல்லையா, அவர் கூப்பிடவே இல்லை. அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. ஓ அப்படியாம்மா, நீ ஏதாவது வேலையாக இருக்காரா என்னன்னு தெரியலையே. நாங்கள் ரிசப்ஷனுக்கு கிளம்புனோம், சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம்மா. நீ வரலையா ரேக்கா? இல்லைம்மா, வரணும்னு தோணலை. எனக்கும் நீ வர வேண்டாம் தான் தோணுச்சு ரேக்கா. ஏன்பா? இல்லைம்மா, உங்கள் அத்தைங்கள நானும் பேசி பசங்களும் பேசிட்டாங்க. நான் போய் சமாதானமும் பண்ணலை. கல்யாண வீட்டில் வந்து இன்னும் பிரச்சனையை பெருசு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதான். அவங்கெல்லாம் சமாதானம் ஆக மாட்டாங்கங்க. நீங்கள் போய் சமாதானம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது வேஸ்ட்டு. என்ன மரகதான் இப்படி சொல்கிற? அப்போ சமாதானம் பண்ண வேண்டாமா ஒரே வீட்டில் இருந்துட்டு? நீயே சொல்லு. ஏன்னா உங்கள் அக்காவும் சரி தங்கச்சியும் சரி பிடிவாதமாக இருப்பாங்க. தான் நினச்சதை சாதிச்சு காட்டியே ஆகணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் எப்படி சமாதானம் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எனக்கும் அது தெரியும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இருந்தால் சாதிப்பாங்க. 4 கால் இருந்தால் கூட ஒரு காலை உடச்சி விட்டுட்டு இல்லை 3 கால் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுக தான். வேற வழி இல்லையே, ரத்த சொந்தமாக போச்சு இல்லையா, ஒரே வீட்டில் இருக்கிறோம். முஞ்ச பார்த்துக்க வேண்டாமா? எனக்கு என்னவோ சமாதானம் பண்ணால் சரிப்பட்டு வருவாங்கன்னு தோணலைங்க. அப்படி இல்லை மரகதம். அவங்க சமாதானம் ஆகிறாங்க ஆகலைங்கிறது இருக்கட்டும், அதுக்கு நம்ம ட்ரை பண்ணாமல் கூட இருந்துடக்கூடாது இல்லை, அதான் யோசிச்சேன். நம்ம சமாதானம் பண்ணக்கூட முயற்சி பண்ணலைன்னா அப்போ நம்ம இவங்களுக்கு முக்கியம் இல்லை போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால நீங்கள் எப்போ சமாதானம் பண்ண போகிறீங்க? குடும்பத்தையே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்டணத்தோடு இருக்கிறாங்க. அவங்கள சமாதானம் பண்ணணுமா வேண்டாமான்னு எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது. எதுவுமே யோசிச்சு பண்ணுங்கங்க. மறுபடியும் அவங்க அதுக்கே தான் வந்து நிற்பாங்க. ஒன்று ரேகாவை கல்யாணம் பண்ணி தரணும், இல்லை சொத்தை பிரித்து தரணும்னு சொல்லி தான். ரேகாவை கல்யாணம் பண்ணி தரதுல இஷ்டம் இல்லாதான். சொத்தை பொறுத்த வரைக்கும் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரமாட்டேதே. இல்லை அப்படின்னா நான் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேனே. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அது உங்களோட உழைப்பு, உங்கள் ரத்தம் வேர்வையாகி சம்பாதிச்ச காசு. அதையே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அது அவங்களுக்கு தெரிய மாட்டேதே. அந்த சொத்துக்கோசரம் தானே குடும்பத்தையே அழிப்பே நிற்கிறாங்க. சரிங்க, எதுவுமே யோசிச்சு முடிவு பண்ணி செய்யுங்க. உங்கள் உழைப்பே உங்கள் இஷ்டம், இதில் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நீயும் ரேக்காவும் சந்தோஷமாக என்ன நிம்மதியாக இருக்க விட்டங்காட்டி தான் நான் வேலை என்னமோ அதை மட்டும் நல்லா பார்த்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். அப்போ அதில் உங்களுக்கு பங்கு இல்லையா என்ன? என்னனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் யாரு? நீங்கள் தானே. அதெல்லாம் யாருக்காக? என் பொண்ணுக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் மட்டும்தான். என்னமோ பண்ணுங்க. சரிம்மா, நீ எதுவும் பயந்துட்டு இருக்காத. நீ மறுபடியும் வேணா சிவாக்கு கூப்பிட்டு பாரு. நாங்கள் கிளம்பட்டுமா? உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன ரேக்கா பண்ணுறது? இடையில வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டு போட்டா ஏதாவது, இல்லை வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு போகிறதா? பரவாயில்லம்மா, நீ ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணு, நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்.
இல்லை ரேக்கா, நீ எல்லாம் கிச்சனுக்கு போகாத. நீ ஏதாவது பண்ண போயும் பாட்டிக்கு ஏதாவது பிடிக்கலன்னா அது வேற ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் பண்ணாலே அப்படித்தான் சொல்லுவாங்க. அங்கே நம்ம மட்டும்தான் உனக்கு என்ன வேணுமோ நீயே செஞ்சு சாப்பிட்டுப்பேன். இங்கே அப்படி இல்லை ரேக்கா, வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அவங்க செஞ்சு தருவாங்க. ம், சரிப்பா. ஏன் ரேவதி, ஏதாவது பேசு. என் கழுத ஒண்ணுமே பேச மாட்டா. உடம்புக்கு முடியலையா? அமைதியா வா பூ மாதிரி. அவளாம் நம்ம கூட பேச மாட்டா. ஏன் சோனி? அவ காதல் மயக்கத்துல இருக்கா. ம், இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் இந்த மூட்டை பூச்சியை தொல்லை வேற தாங்க முடியலடா சாமி. என்ன வாய்க்குள்ளேயே முணங்குற? என்ன வெண்ணட்டுனால ஒன்றும் முணங்கல. வெளியே தள்ளி விட்டுருவேன் பார்த்துக்கோ. நான் ஒன்று தள்ளி விட்டுருவேன். ஆரம்பிச்சிட்டாளுங்களா? முடியலடா சாமி. ரொம்ப முடியலையா? ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? அதானே நடக்க போகுது. 2 பேரும் சேர்ந்து என்னை ஜிஹெச்ல படுக்க போட்டுருவீங்க. இந்த ரேகா தப்பிச்சிட்டா. இவளும் பேச மாட்றா. அவளும் ஊருக்கு போனவோ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்றா. சரி, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ என் கூட பேசாத. இப்பதான் பேச மாட்டியான்னு கேட்டேன். இப்ப பேசினா பேசாதீங்கிற. பொடி. 2 பேரும் சண்டை போட்டு முடிச்சாச்சா? ஏன் உனக்கு அதுல சந்தோஷமா? சேச்சே, நீங்க தான் பாம்பும் கீரி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களே. ஓ, அப்ப நான் பாம்பா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவ கூட சண்டை போட்டு முடிச்சிட்டா. நீ என் கூடயா? அப்புறம் நீ தானே சொன்ன பாம்பு கீரி மாதிரின்னு. தெரியாம சொல்லிட்டேன் தாயே, மன்னிச்சிரு. ஓ, அப்ப என்ன பார்த்தா தாய் மாதிரி இருக்கா? அவ்வளோ வயசாயிடுச்சா எனக்கு? இல்ல, ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன். சாரிடா செல்லம். அடி வாங்க போற நீ என்கிட்ட. அது ஒண்ணுதான் பாக்கி. என்னது, என்ன வாய்க்குள்ளேயே முணங்குற? என்னை மட்டுமே திட்டுல, இவளையும் திட்டு. இப்ப நீ ஏன் என்னையும் சண்டைக்கு இழுக்கிற? நான் யார் இங்க சண்டைக்கு இழுத்தா? தேங்காய் நார் மண்டக்காரி. உங்களோட எல்லாம் மனசு பேச முடியுமா? ஓ, நான் தேங்காய் நார் மண்டக்காரியா? போடி டோப்பாக்காரி. என்னங்க சிரிப்பு? என் முட்டைக்கண்ணி, என்ன சிரிப்பு? அடப்பாவி பூமாரி, நீ என்ன முட்டைக்கண்ணி சொல்லிட்டியே. ம், மேல பாரு, தலையில கோழி குண்டை மாதிரியே இருக்கு. ஐயோ கண்ணு அப்படியெல்லாம் வைக்காத. பேய் கண்ணு மாதிரி பயமா இருக்கு முட்டைக்கண்ணு. ரொம்ப பேசுறீங்களே 2 பேரும். நீ மட்டும் பேசுறியா? ஐயோ கடவுளே காப்பாத்து. நீ தான் கார் ஓட்டிட்டு இருக்க. நாங்க தான் சொல்லணும் எங்களை காப்பாத்த சொல்லி. நல்லா கவனமா பார்த்து தான் ஓட்டுறேன். பயப்பட வேண்டாம். பத்திரமா கொண்டு போய் சேர்த்தா சரிதான். ம், எல்லாம் அவங்கவுங்க வேலையில கரெக்டா இருப்பாங்கப்பா. பத்திரமா எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? வீட்டுக்கு தான் போய் என்ன ரோட்டுக்கா? குதிரக்குமாவே பேசுறேன். கொழுப்பு அதிகம். பூமாரிக்கு தானே கொழுப்பு அதிகம். சோனி, நீ என்னையா சொன்ன? நான் யாரையும் சொல்லல, பொதுவா சொன்னேன். மேடம் எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. நீ என்னதானே சொன்ன? எனக்கு தெரியும். ஐயோ ஆத்தா, நீ ஒப்பரி வைக்க ஆரம்பிச்சிட்டாத. நான் உன்னை ஹாஸ்டல்ல இறக்கி விட்டாரேன். அது வரைக்கும் எல்லாரும் வாய மூடிட்டு இருப்போம். அப்பா, சொல்லுமா. உங்க போன்ல இருந்து சிவாக்கு ஒரு கால் பண்ணிக்கிட்டாப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். அதுக்கு என்னம்மா, இந்த செல்லை நீயே வச்சுக்கோ, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம். பரவாயில்லப்பா, நான் பேசிட்டு தரேன், நீங்க கொண்டு போங்க. இல்லைம்மா, நீ பேசிட்டு நீயே வச்சிரு. இல்லைப்பா, பிஸ்னஸ் விஷயமா யாராவது கால் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு தேவைப்படும்ல, நீங்களே ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க. நான் ஊருக்கு வந்தால் அவ்வளோவா ஃபோன் பேச முடியாது சொல்லி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாம்மா. இந்த 2-3 நாள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்னு. அதனால அவங்க பண்ண மாட்டாங்க. இல்லைப்பா, ஒரு 5 நிமிஷம் தான், நான் பேசிட்டு கொடுக்குறேன், நீங்கள் கொண்டு போங்களேன். ஏனேக்கா, அதான் அப்போ உங்ககிட்டயே வச்சுக்க சொல்கிறாருல்ல. இல்லைம்மா, பிஸ்னஸ் விஷயமா பேசினா என்னால் சமாளிக்க முடியாதுல்ல, அதான். அதுக்கு தான் படிப்பை முடிச்சுட்டு அப்பா கூடயே பிஸ்னஸ் பாருன்னு சொன்னா. இல்லை, எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் நான் போவேன். நீ உன் ஃப்ரெண்டோட போயிட்டுருக்கேன் சொன்னால் ஏதாவது கேட்குறியா? ஒன்றா? ஏலே பொம்மி, நீ தான் படித்து முடிச்சிருக்கேன். அப்பா கூட பிஸ்னஸாக பார்க்குறேன். வீட்டில் நீ பாட்டுக்கு ஜாலியாக ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்க. அப்பா கிட்ட இது வரைக்கும் பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது பேசியிருக்கியா? ரேகா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணுறது இல்லைம்மா. வாழ்க்கையிலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி. என் பொண்டாட்டியை குறை சொன்னால் என் பிள்ளையா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். சாரிப்பா. நானும் சரி, மேரேஜ் ஆகிற வரைக்கும் பொண்ணு ஜாலியாக இருக்கட்டும் தான் விட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா உன்னை பிஸ்னஸ் பார்க்க சொல்லிட்டு நான் ஜாலியாக இருப்பேன். எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கலப்பா. அப்புறம் யார் பார்ப்பாங்க? பார்த்து தான் ஆகணும். முடியாது, அது உங்கள் உழைப்பில் வந்தது, நீங்கள் தான் பார்க்கணும். எனக்குன்னு தனி ஐடென்டிட்டி வேணும். எனக்கான ஐடென்டிட்டியை நான் தான் க்ரியேட் பண்ணுவேன். ஓ, அதுக்காக நீ போய் அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்கணும், அதை நான் வேடிக்கை பார்க்கணும் இல்லையா? பொருந்தான் நானும் எல்லாம் பொறுத்துட்ருக்கேன் ரேகா. அப்பா, கல்யாணம் முடிச்ச கையோட உன்னையும் மாப்பிள்ளையும் பிஸ்னஸில் உட்கார வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கூட இல்லை, நம்மளுக்கு முடியலைன்னு சொல்கிற வரைக்கும் நம்மளே பார்த்துக்கணும், இல்லை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன்.
நீ இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கியா? இனிமேல் எல்லா பிஸ்னஸ் டீலிங்க்கும் இவளையும் கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் இவளும் எல்லாமே தெரிஞ்சுக்குவா. மம்மி கொம்மி ஏன் இப்படி போட்டு தர? அம்மா என்ன தப்பாக சொல்லிட்டாங்க? இனிமேல் நீ எல்லா பிஸ்னஸ் டீலிங்க்கும் வா, எல்லாமே தெரிஞ்சுக்குவேன், கற்றுக்குவேன். அப்புறம் நீயே பிஸ்னஸை பார்த்துக்கோ. சரிப்பா, உங்கள் ஆசைக்காக நான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ இல்லை, கல்யாணம் முடிஞ்சுதான். சரியா? ஏன் ரேக்கா எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற? அம்மா அதில் நிறைய கற்றுக்கணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. லாபமோ நஷ்டமோ எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கணும். நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணுமா? உங்கள் அப்பா மாதிரி பிஸ்னஸ் மேனாக இருக்கிற எல்லாருமே இதெல்லாம் பண்ணுறாங்க தானே? லேடிஸ் கூட பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இதில் என்ன உனக்கு பயம்? ஏ மம்மி கொம்மி, இதுனா ஜாலியாக நம்ம பாட்டுக்கு 8 hours 12 hours ஜாப் பார்த்தோமா, மாதமான சேலரி வாங்கினோமா, என்ஜாய் பண்ணோமான் இருக்கலாம். அதுனா எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? டேடியை கேட்டுப்பாரு. நீயே யோசிச்சு சொல்லு, டாடியும் கூட என்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? சரியாக சாப்பிடக்கூட முடியாமல் அவருக்குன்னு ஒரு டைம் கூட ஒதுக்காமல் அவர் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். இப்போதான் புரியுது நீ ஏன் பிஸ்னஸ் பார்க்க மாட்டேறீன்னு. என்ன வந்தாலும் நான் பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேனா, இல்லை உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கேனா? பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லப்பா. எந்த விஷயத்துக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும், யார்கிட்ட சொன்னால் இந்த காரியம் ஆகும், எல்லாமே யோசிப்பீங்கல்லப்பா. அதனால் நீங்கள் எல்லாமே பொறுமையாக டீல் பண்ணுறீங்க. குழந்தை பிறந்தோன்னே அவன் நடந்துடுது, அந்த மாதிரி ஒவ்வொன்றா கற்றுக்க வேண்டியதா? நீயும் கற்றுப்பறேக்கா. இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போவே அதிகமாக தான் டைம் கொடுத்துருக்கு. ஏம்மா உனக்கு இந்த கொலவெறி? சொல்லுமா, நான் கல்யாணம் முடிச்சுட்டு எதுனாலும் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். இவெல்லாம் இப்படியே விட்டு சரிப்பட்டு வர மாட்டா. சிவாவை பார்க்கவே இவ்வளோ ஜவ்வு மாதிரி இழுக்கிறான். நீ எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ இவ பொறுப்பெடுத்துக்கிறது? மா சரி சரி, சண்டை போடாதீங்க. ரேக்கா, நீ சிவா கிட்ட பேசிட்டு ஃபோனை கொடுக்கணும்னா கொடுமா, வச்சுக்கணும்னாலும் நீ வச்சுக்கோ. சரிப்பா.